வருவோம், இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். சிலுவை பலியில் தினமும் நினைந்து நெஞ்ச கோவிலில் நாம் தாங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. இறைவன் அரசை இன்றமைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்யக்கூடி வருவோம். புதிதாக இங்கு எழுப்பப்பட்டிருக்கின்ற தந்தை தாராசன் கல்லறையை அர்ச்சித்து நாம் புனிதப்படுத்தவிருக்கின்றோம். இந்த கல்லறை தான் நமக்கு முதல் சாட்சியாக இவருடைய புனித நிலைக்கு உயர்த்துவதற்கான ஒரு முதல் சாட்சி இந்த கல்லறை தான். எனவே இந்த கல்லறையை ஒவ்வொரு நாளும் நாம் தரிசிக்கின்ற பொழுது நாம் தந்தை தாராசுரம் அன்றாடும் நம்பிக்கையோடு பல புதுமைகள் நடைபெறும், இந்த திருத்தலம் மகிமை பெறும், இவர் புனிதருடைய நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும், அதற்காக நாம் இந்த கல்லறையை எழுப்பியிருக்கின்றோம். இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் சந்திக்கின்ற பொழுது இதை நாம் புனித நிலையாக உணர்ந்து நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறைவார்த்தை 13. விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன், இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய வாழ்ந்து இறந்து போன இறைவனின் அடியார் தந்தை தாராசருக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முரணி, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் அன்றாடுவாக, ஆதியிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் அது இயல்பு. ஆகையால் உம் திருவடிகளுக்கு வந்துள்ள எங்களுடைய தந்தை தாராஸ் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே, அவர் கட்டிய இந்த பேராலயத்திலே நாங்கள் அவருக்கு இந்த கல்லறை எழுப்பி புதுப்பித்திருக்கின்றோம். இந்த கல்லறையை அர்ச்சித்து புனிதப்படுத்தும். இங்கே துயில் கொண்டிருக்கின்ற இவருடைய ஆன்மா உமது பாதத்திலே வந்து அதற்கான பரிசை பெறுவதாக. அந்த பரிசின் அடையாளமாக இவருடைய புனித நிலைக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே
முதலாக இவருக்கு பெறவிருக்கும் அருளாளர் பட்டத்தை இவருக்கு அளித்து தொடர்ந்து இவருடைய புதுமைகளாலும் அற்புதங்களாலும் மக்கள் பயனடைந்து அதன் வழியாக இவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றோம். இவர் எங்களுக்கு விதைத்த இந்த விசுவாசத்தினால் கட்டிக்காகவும் அந்த விசுவாசம் எங்களில் பெருகி எல்லோரையும் சென்றடையவும் தொடர்ந்து இவர் எங்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டி எங்கள் தாய் லூர்தன்னை இதை வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த ப்ராசஸ் முழுவதும் வெற்றியாகவும் விரைவிலே இவருக்கு அந்த புனித நிலையை கிடைக்க அந்த அன்னை எங்களுக்காக பரிந்து பேசும்படியாகும் எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த கல்லறையை அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. ஆமீன். அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம் இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம். புதிய
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் வரலாற்றில் மிக முக்கிய நாளாக நாம் பார்க்கிறோம். தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாகும் முன்பே அறிந்திருந்தேன், பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் இறைவாக்கினர் எரேமியாவை அழைக்கின்றார். ஏதோ நம்முடைய பங்கை உருவாக்கிய, இந்த திருத்தலத்தை உருவாக்கிய ஜான் பிரான்சிஸ் மரிய தாராஸ் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் என்கிற இடத்திலிருந்து 16/3/1835 இறைவன் அவரை இந்த உலகத்திற்கு அளிக்கின்றார். அவருடைய பெற்றோருடைய ஜெபத்தினாலும் அவருடைய சிறப்பான எல்லா விதமான நற்செயல்களாலும் இறைவன் இந்த கொடையை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றார். யாரிடம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல், எவற்றை சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவற்றை சொல், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க உன்னோடு இருக்கிறேன் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். ஆக கடவுளால் அழைக்கப்பட்ட தாராஸ் அவர்கள் 26/8/1859 நம்முடைய இந்தியாவுக்கு வருகை தந்தவராக இருக்கிறார். ஆக ஆண்டவருடைய அந்த அழைப்பை முழுமையாக புரிந்து கொண்டு சிறப்பாக அந்த பணியை ஏற்றுக்கொண்டு அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சாட்சியாக அவர் வாழ்ந்திருக்கிறார். ரோமையர் 8:30 பார்க்கிறோம், தான் முன்குறித்து வைத்தவரை அழைத்தார், அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கினார், ஏற்புடையோரை தாம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆக பேரர் தந்தை தாராஸ் அவர்கள் கடவுளுடைய அந்த திட்டத்திலே ஏற்புடையவராக்கப்பட்டு அவருடைய மாட்சியிலே பங்கு பெற அவர் திருவுளம் கொண்டார். ஆக இந்த பணி வாழ்விலே அவர் ஏராளமான சவால்களை அவர் சந்தித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான புதுமைகள் நடந்திருக்கிறது, அவர் வழியாக நடந்திருக்கிறது, வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆக அதே நிலையிலே பொறுமையாக அவர் செயல்பட்டிருக்கிறார், விவேகத்தோடு அவர் செயல்பட்டிருக்கிறார். ஒரு இடத்திலே நடந்த நிகழ்வின் வழியாக அடுத்த இடங்களிலே அந்த நிகழ்வு நடக்கிற போது அதை எப்படி வெற்றி கொள்ளலாம், எப்படி அதை சரியாக அணுகலாம் என்கிற பக்குவ மனத்தோடு அவர் தன்னுடைய மறைபரப்பாளர் பணியை அவர் சிறப்பாக செய்திருக்கிறார். ஆக அழைக்கப்பட்ட அவர் சிறப்பாக அந்த அழைத்தலிலே வேரூன்றி நின்று எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கின்றார். வட ஆற்காடு அப்போஸ்தலர் என்று போற்றப்பட்ட அவர் அன்றையிலிருந்தே அவருக்கு புனித பட்டத்திற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சிறப்பாக பேரர் தந்தை மரிய ஜோசப் அவர்களின் வழியாக பலவிதமான நூல்களும் பலவிதமான ஆதாரங்களும் இங்கே நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ரோமைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சில சூழ்நிலை காரணமாக அது நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் மீண்டுமாக நாம் அதை முன்னெடுத்திருக்கிறோம். ஆக இந்த கல்லறை, அவருடைய கல்லறை புதுப்பிக்கப்பட்டு அந்த இந்த கல்லறையிலே நாம் அதை மந்திரித்து ஜெபம் சொல்லி இன்றைய நாளிலே அந்த முயற்சியை மீண்டுமாக தொடங்கியிருக்கிறோம். ஆக இப்பொழுது பங்கு தந்தையாக இருக்கிற பேரர் தந்தை முன்சிங்கர் ஐ ஜான் ராபர்ட் அவர்களுடைய முயற்சியினால் இங்கிருக்கிற எல்லா மறைக்கோட்ட தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள், பக்த சபைகள் எல்லோருடைய முயற்சியினாலும் ஜபத்தினாலும் நாம் இந்த முயற்சியை தொடங்குகிறோம். அதிலும் சிறப்பாக நம்முடைய வேலூர் மறை மாவட்ட ஆயர் தந்தை அவர்கள் அம்ப்ரூஸ் அவர்களினுடைய ஆசிராலும் அவருடைய ஜபத்தினாலும் அவருடைய வழிகாட்டுதனாலும் இந்த நாளை நாம் தொடங்கியிருக்கிறோம். எனவே அனைத்தும் இறைவனுடைய செயலால் நடந்திருக்கிறது. ஆக கடவுளின் அன்பிலிருந்து எது நம்மை பிரிக்க முடியும் என்று பவுலடிகளார் கேட்டதை போல, அவர் உறுதுமையான நம்பிக்கையோடு அவர் வழிநடந்தது போல தந்தை தாராஸ் அவர்களும் என்னுடைய செயல்பாடுகளை நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், எதை கண்டும் நான் பயப்பட மாட்டேன், எதுவும் என்னை கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்கிற நோக்கத்தோடு அவர் பணியை தொடங்குதினால் சிறப்பாக அனைத்தையும் அவர் எதிர்கொண்டார், வெற்றி கொண்டவராக இருக்கிறார். சிறிய பந்தயத்தில் ஓடினேன், என் பந்தயத்தை முடித்து விட்டேன், வெற்றி வாகைக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்
30/10/1916, அதாவது இன்றைய நாளில் அவர் இறைவனடை சேர்ந்தார். இறுதி காலகட்டங்களிலே தான் சோர்ந்திருக்க கூடாது என்பதற்காக ஓய்வில் இருந்தாலும் 2 வருட காலங்கள் திரும்பவும் பணிக்கு சென்று மீண்டுமாக பாண்டிச்சேரியில் வந்து அங்கு தன்னுடைய உயிரை நீத்திருக்கிறார். அங்கிருந்து உடல் எடுத்து வரப்பட்டு இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் சிறப்பாக செபிப்போம். அவர் புனிதராக உயர்த்தப்பட வேண்டும், அவருடைய வாழ்வு நமக்கு சாட்சியாக இருந்திருக்கிறது என்கிற நிலைப்பாட்டிலே அவருடைய வெற்றி வாகையை நாம் அவருக்கு பெற்றுக் கொடுப்போம். அவருக்காக செபிப்போம். அவர் நமக்காக பரிந்து பேசும்படியாக இங்கு இருக்கிற ஆன்மாக்கள் இன்னும் மனமாற்றம் அடையவும், இன்னும் அருளை இறைவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் சிறப்பாக செபிப்போம். இத்திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியார் இப்போதும் கனியான பொருள் மரியாதையில் வானத்துதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து அருளால் நிரப்பி நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராலும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் நல்ல தந்தை இறைவனே, மகனாக உதித்த ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராலும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை
பிரான்சிஸ் மரிய தாராசின் ஆன்மாவுக்காக உம்மை வேண்டுகின்றோம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது திருப்பணிகளால் அவரை அணி செய்தனி அவர் விண்ணகமாட்சியில் பங்கு பெற்று என்றும் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் அன்பிலிருந்து எந்த படைப்பு பொருளும் நம்மை பிரிக்கவே முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 31 முதல் 39 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? உம் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. எந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது, என்றும் பெருமை தருகின்றது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும்,
ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்கின்றான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவேறும் என நீங்கள் போய் சொல் அந்த குள்ளநரையிடம் என்றார். இன்றும் நாளையும் அதற்கு நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினர் கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயா? கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டிச் சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். உனக்கு விருப்பமே இல்லையா? இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வருவரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்திய அளவிலும் உலக அளவிலும் புகழ்பெற்ற சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னையினுடைய 150வது ஆண்டை நோக்கி பீடு நடை போடுகிற இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தையும் வட்டார முதன்மை குருவுமான பேரருட்தந்தை ஜான் ராபர்ட் அவர்களை இந்த திருத்தலத்தை முழுமையாக மலைக்கோயிலோடு இணைத்து புதுப்பித்த முன்னாள் அதிபர் தந்தை இன்பராஜ் அவர்களே, வந்திருக்கிற 3 வட்டாரங்களின் முதன்மை குருக்களே, மண்ணின் மைந்தர்களே, சேத்துப்பட்டு வட்டாரத்தின் குருக்களே, துறவர சபைகளின் பிரதிநிதிகளே, அன்பு நிறை அருட்சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, சிறப்புமிக்க இந்த நாளினுடைய இனிமையான வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். திருவழிபாட்டின் அடிப்படையில் 30வது வாரம் ஜெபமாலை அன்னையினுடைய மாதத்தினுடைய 30வது நாள். போன வாரம் இந்த நாட்களிலே திருத்தல அதிபர் வட்டார குருக்களோடு கோவாவை நோக்கி திருப்பயணம் மேற்கொண்டு பாம் இயேசு கோவிலில் இருக்கிற புனித சவேரியார் கல்லறையிலே திருப்பலி நிறைவேற்றிவிட்டு திரு யாத்திரை முடித்து கொண்டு வந்திருக்கிற தருணம். இந்த பின்னணியிலே அங்கே பாம் இயேசு கோவிலிலே இயேசு சபை மிஷனரி குரு, இந்தியாவின் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் புனித சவேரியாரை போல ஜேஎஃப்எம் தாராஸ், ஜான் பிரான்சிஸ் மரிய தாராஸ் என்ற பாரிசு வேத போதக சபையினுடைய இந்த வட்டாரத்தின் 50 ஆண்டுகள் மிஷனரி, சேத்துப்பட்டினுடைய 40 ஆண்டு கால பங்கு தந்தை அவர்களும் ஏன் அருளாளராக புனிதராக உயர்த்தப்படக்கூடாது என்ற ஒரு கேள்வியோடு இன்றைய நாள் அவர் இறந்த நாளாக ஏற்கனவே இருந்த கல்லறையானது மீண்டும் மறுசீரமைப்பு பெற்று படத்திற்கு மாலையிட்டு, கல்லறைக்கு மாலையிட்டு, பூத்தெளித்து நம்முடைய உணர்வு பூர்வமான ஜபங்களோடு தந்தை தாராஸ் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பவுலடியார் அந்த 2ஆம் வாசகத்தில் வந்த திருமுகத்திலே ஏதோ இனி எனக்காகவே காத்திருப்பது வெற்றி வாகை மட்டுமே, இறைவாக்கினர்களும் இறை அடியார்களும் எதை மையப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது கடவுள் கொடுக்கிற வெற்றி வாகை, அந்த வெற்றி வாகை பல நேரங்களிலே பகிரங்கப்படுத்தப்படுவது கிடையாது.
முந்தான நாள் 2 திருத்தூதர்களுக்கு விழா. அவருடைய வாழ்க்கை குறிப்பு மாதா கோயிலில் மாதா பூசை வச்சாலே வாசிக்கிற வாசகம் எது? கானாவூர் திருமணம். அந்த திருமணத்தினுடைய மணமகன்தான் எதிர்காலத்திலே இயேசுனுடைய திருத்தூதராக மாறிய சைமன் த ஜெலட் என்று சொல்லப்படுகிறது. தீவிரவாதி என்று அழைக்கப்பட்ட அவர் ஒரு புரட்சி உருவாக வேண்டும் என்று கனவை தேக்கி வைத்திருந்த அவர் இயேசுவினுடைய அதிசயத்தை அற்புதத்தை கண்டதனால் பின் சென்றார். பொதுவாக சீடர்கள் குழாமில் இருந்தார். திருத்தூதராக உயர்த்தப்பட்டார். இயேசுனுடைய உறவினராம் சின்ன யாக்கோபுனுடைய உறவினர் யூதா ததேயு, ரெப்ளிகா என்று சொல்லுவார்கள். இயேசுனுடைய முகத்தைப் போலவே அவருடைய முகம் இருந்தது என்று அவர் ஒரு திருத்தூதராக பகிரங்கப்படுத்தப்பட்டு வெற்றி வாகை சூடப்படுகிறார். எந்த ஒரு பின்னணியிலே தந்தை தாராஸ் அவர்கள் பாரிஸ் வேதக போதக சபையை சேர்ந்ததனுடைய பின்னணி, இவருடைய குடும்பத்திலே மூத்த சகோதரர் எட்வர்ட் ஜோசப் அவர் இரட்சகர் சபையை சேருகிறார். பாரிஸிலே முதல் பங்கு அவர் ஏற்றுக்கொண்டவுடனே கடைசி தம்பி சின்னோண்டு குட்டி பையன் என் கூட வா, என் கூட இரு, நான் படிக்க வைக்கிறேன், பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கிறேன், திருமறையை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று அழைத்த பின்னணியிலே இவரும் ஏதோ தன்னுடைய மூத்த சகோதரனுடைய வழியிலே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு 13 வயதிலே புதுநன்மை பெற்று குருவாக ஆர்வம் கொண்டு குருவானார் என்பது வரலாறு. உடனடியாக பிரான்சிஸ்கு சவேரியாரை போல உடன் தோழர்களை சேர்த்து கொண்டு மிஷனரி ஆக வேண்டும். அன்று இயேசு சபை திருத்தந்தைக்கு முதுகெலும்பு என்று சொன்னார்கள். அவர்கள் நாங்கள் திருச்சபைக்காக திருத்தந்தைக்காக எதையும் செய்வோம் என்று 4வது பிரமாணிக்கத்தை மேற்கொண்டார்கள். அதே பின்னணியிலே இயேசு சபையார் முடக்கப்பட்ட ஒரு காலகட்டத்திலே புதிதாக உருவான இந்த பிரான்ஸ் நாட்டினுடைய மிஷனரி சபை திருத்தந்தையை அணுகி நாங்கள் உமக்கு பிரமாணிக்கத்தை சொல்லி வேத போதகர்களாக திருமறைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடனே திருத்தந்தை பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கிற நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியமாக ஆசியாவில் இருக்கிற அந்த பிரெஞ்சு மொழி பேசுகிற மறை மாவட்டங்களுக்கு பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். இவர் சாமியார் ஆகிறாரு. 3வது மாதத்தில் 4 பேரை கூட்டிக்கிட்டு ஐ விஷ் டு ஹேவ் ஏ மிஷனரி கால் ஜெபிக்கிறார். நற்கருணை நாதர் முன்பாக மண்டியிட்டு ஆராதிக்கிறார்கள். ஈ ஆப்டட் ஃபார் ஏ மிஷனரி ஒகேஷன். மூத்த அண்ணன் வேண்டாம் என்று சொல்லுகிறார். இல்லை, நீங்கள் இங்கே இருங்க, நான் அங்கே போகிறேன் சொல்லிவிட்டு வந்து நேராக அன்றைக்கு புதுச்சேரி என்பது இயேசு சபையார் தோற்றுவித்த ஒன்று. அது ஒரு மறை வட்டம்தான், விகாரியேட் ஆஃப் புதுச்சேரி. அங்கே வருகிறார். அங்கிருக்கிற ஜென்மராக்கினி மேட்ராசன கோயிலே உதவி பங்கு தந்தை வேகமாக மொழியை பயின்றதுனாலே, தமிழை ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டதினாலே பெத்து செமினரியினுடைய பேராசிரியர். பங்கு தந்தை இறந்தவுடனே அங்கே பங்கு தந்தை 12 ஆண்டுகள். மறை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மிஷன் சென்டர் எது? அன்றைய தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து அத்திப்பாக்கம். உடனடியாக அடுத்த பெரிய இடத்திற்கு இவர் அனுப்பப்படுகிறார். அப்பொழுது அத்திப்பாக்கத்தின் கீழே இயேசு சபையார் உருவாக்கிய வேட்டவலம், கெங்குப்பட்டு, திருவண்ணாமலை அருகே இருக்கக்கூடிய கீழ்நாத்தூர் வரை இருந்தது. அந்த பின்னணியிலே இவற்றையெல்லாம் இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பிலே அவர் இருக்கிறார். ஆயர் லெவனான் பிரெஞ்சுக்காரர் அவரை நியமித்து அவரிடம் சில ஸ்பெஷல் பொறுப்புகளை இவர் ஒப்படைக்கிறார். அந்த நேரத்தில் அத்திப்பாக்கத்திலிருந்து இவர் கடலூருக்கு போகிறார். கடலூருக்கு போகிற நேரத்தில் தான் அவருக்கு தெரியல, பிரின்சிபால் ஆஃபீஸ் டேபிளில் ஒரு புக்கு இருக்குது, லூர்து அன்னையினுடைய காட்சிகள். அந்த அன்னை காட்சி கொடுத்த தொகுப்புகள் பிரெஞ்சு மொழியிலே உடனடியாக எழுதப்பட அந்த புத்தகத்தை பார்த்தவர் அங்கேயே உட்கார்ந்து வேகமாக படிக்கிறார். அவருக்குள்ளே ஒரு உந்துதல், இந்த லூர்தன்னை நம்ம நாட்டிலே
பாரிஸுக்கு அருகே இருக்கிற லூர்து மலை குகைகளிலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியென்றால் நாமே அமல உற்பவம் என்று சொல்லுகிற அவர் ஏதோ எனக்கு சொல்ல விரும்புகிறார். புத்தகத்தை படித்தவுடனே ஏதோ அதை தூக்கி எறிய முடியவில்லை. இக்னேஷியஸ் லோயலாவுடைய சரிதை அதுதான். எல்லா புஸ்தகத்தை படித்து வேகமாக மூடி வச்சு தூக்கி போட்டார். ஆனால் கிறிஸ்துநாதர் அனுசாரத்தையும் திருவிவலித்தையும் தூக்கி போட முடியவில்லை. அந்த பின்னணி இவருக்கு உருவாகிறது, மனதை பாதிக்கிறது. லூர்து அன்னைக்கு அங்கே காட்சி கொடுத்த மாதாவுக்கு இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்? சாயங்காலம் இங்கே வரும்பொழுது ஜேமி என்னுடைய தம்பியின் வகுப்பு தோழர், என் தம்பி மாதிரி உங்களுடைய பிஎஃப், ஒரு விஷயம் தெரியுமா? பெர்னதத்தம்மா தாரா சாமியருக்கு சொந்தக்காரங்களாமே தெரியுமா? ரெஃபரன்ஸ் எழில், பூசைக்கு முன்னாடி உடுப்பு போடும்போது எழில். இந்த ரெஃபரன்ஸ் எனக்கு கிடைக்கல. யார் சொன்னாங்க? நாம் பிரான்ஸ் போயிருக்கும் பொழுது தாரா சாமியார் சொந்தக்கார ஒருத்தர் என்கிட்ட கொடுத்த நேரடி சாட்சியம். கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். பெர்னதத்துக்கு எத்தனை முறை காட்சி கொடுத்தாங்க? எத்தனை முறை? 18 முறை காட்சி கொடுத்தாங்க. அந்த பெர்னதத்தம்மா தாரா சாமியார் சொந்தக்காரர். தாரா சாமியாருடைய அண்ணன் எட்வர்ட் ஜோசப் அங்கே பங்கு சாமியார். அவர் சேத்துப்பட்டுக்கு வருகிற பொழுது, மீதி அப்புறம் சொல்கிறேன், சேத்துப்பட்டுக்கு வந்து மலை கோயிலை கட்டி அங்கே இருக்கிற ஒரு பாறையை இவர் குளமாக உருவாக்கிய பொழுது 9வது காட்சி காணுகின்ற பொழுது அங்கிருந்து லூர்து அன்னை மலை குகையினுடைய சுனை தண்ணீரை கொண்டு வந்து இங்கே ஊற்றி இருக்கிறார். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, எல்லா மிஷனரிகளுடைய வாழ்க்கையிலும் ஏதோ வலுவான நேரமும் இருக்கும், வலு இழக்கிற நேரமும் இருக்கும். அத்திப்பாக்கத்தில் இருக்கிற பொழுது சுற்றி பார்க்கிறார், அவருக்கு மலை கண்ணில் படல. வேட்டவலம் வருகிறார், விஎஃப் தந்தை இங்கே இருக்கிறார். வேட்டவலம் மலையில் கோயில் கட்டி 150வது ஆண்டு கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த மலையை ஜமீன் கிட்ட விலைக்கு வாங்கி அங்கே 2 கோயிலை கட்டுறதுக்காக முனைகிறார். அத்திப்பாக்கம் ஃபெயிலியர். வேட்டவலத்தில் 2 கெபி கட்டணும், 2 மலை கோயில் கட்டணும். இவர் ஒரிஜினலி சூசைப்பர் பக்தர். அண்ணன் பேர் ஜோசப். இவர் பிறந்த மாதம் மார்ச் மாதம். அதோட மார்ச் மே 1 தான் பல காரியங்களை இவர் செய்திருக்கிறார். அதனால் சூசையப்பருக்கு மலையை வாங்கி கோயில் கட்டினா எந்த தடங்களுமே இல்லை. பூரணமான அரசும் பொதுமக்களும் கிறிஸ்தவர்களும் எல்லாரும் எளிதாக அந்த காரியம் நடக்க உதவி செய்கிறார்கள். ஆனால் லூர்து மாதாவுக்கு மலையில் கோயில் கட்ட முடியலை. இவர் கட்டும் பொழுதே நான் அங்கே இருந்ததுனால ரொம்ப நாள் யோசனை பண்ண, ஏன் இவர் ஊரை பார்க்காம மலையை பார்த்த ஒரு சூசைப்பரை கட்டியிருக்கிறார். நானாக ஒரு இடத்துல கொண்டு போய் வேளாங்கண்ணி மாதா வச்சு பிறகுதான் எனக்கு வரலாறு தெரிஞ்சது. அவர் எதிர்பக்கமாக இடத்தை ஏறக்குறைய சமதளமாக்கி அங்கே தான் லூர்து மாதாவுக்கு கோயில் கட்ட விரும்பி இருக்கிறார். ஃபெயிலியர். கீக்கலூர்லேருந்து 3 இந்துக்காரங்க திரும்ப நச்சரித்து அத்திப்பாக்கம் போய் கீக்கலூரே மனம் மாற ஆசைப்படுது, எங்களோட வாங்க. அவருக்கு ஒரு டவுட்டு. இவங்களை பரிசோதனை பண்ணி பிறகு பார்க்கலாம். அவர் கெங்குப்பட்டுக்கு கல்லறை தோட்டத்தில் போய் சவ அடக்கம் பண்ணுறார். நீங்கள் எங்களோட வரணும், பிறகு பார்க்கலாம். 3வது முறை அத்திப்பாக்கம் போய் தர்ணா இருக்கிறாங்க. கீக்கலூருக்கு வரலன்னா நாங்கள் போக மாட்டோம். தூளி கட்டி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கீக்கலூரை மனந்திருப்பி இருக்கிறார். வேலந்தாங்கல் ஒரு பங்கு, அங்கே சாமியார் சிக்காய் போயிட்டார், அவங்க சபை தான் போயிட்டார். வேலந்தாங்கலுக்கு போனார். பெண்ணகரம் பெருமூர் 2 மலைகளை பார்த்து கோயில் கட்ட ஆசைப்பட்டார், முடியலை. சாட்சாத்து சேத்துப்பட்டிலிருந்து இந்துக்காரங்க 12 பேர் கிளம்பி போய் அவர் அத்திப்பாக்கத்திலிருந்து வேட்டவலத்தை தாண்டி குதிரை மேலே ஏறி வேலந்தாங்கல் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு 400 பேர் ஞானஸ்தானம் பெற காத்திருக்கிறார்கள். எங்களோட வந்தே ஆகணும். அவங்களுக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அவங்க நிதானத்தோடு இருக்கிறாங்களா, என்ன ஏதாவது வச்சு விளையாட பார்க்குறாங்களா, நிதானித்து அவர்களோடு வருகிற பொழுது அவரே சொல்லுகிறார், இட் வாஸ் எ பாம்ப் அண்ட் சாலம் வெல்கம். 1000 இந்துக்காரங்க பழம்பேட்டையிலிருந்து அவரை வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இன்றைக்கும் மாதா தேரானது பழம்பேட்டைக்கு போய் நிற்குதுன்னா இதுதான் வரலாறு.
1000 பேர் சேத்துப்பட்டு நடு ரோட்டில் இருந்து மத்தியானம் போடூரில் கிளம்பும் பார்த்து 54 கிலோமீட்டர் வந்தவாசி போட்டு இருந்துச்சு. சேத்துப்பட்டினுடைய நடுப்பகுதி 4 பக்கமும் 27 கிலோமீட்டர். செஞ்சி தெற்காக 27, ஆரணி வடக்காக 27, வந்தவாசி கிழக்காக 27, போளூர் 27. அவரை 4 ரோட்டு கூட்டு வந்து வரவேற்பு முடிச்சிட்ட பிறகு இப்போ பஸ் ஸ்டாண்டு இருக்கிற இடம் ஒரு மைதானம், பக்கத்தில் குளக்கரை. அங்கே ஒரு பழைய வீடு, யாத்திரிகர்கள் தங்குமிடம், டென்ட்டு கொட்டா ஒன்று போட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன அது, தென்னங்கீத்தில். அங்கே வந்த ஜனங்க முதல்ல 1000 பேர், பிறகு நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. யாருமே போகிற மாதிரி இல்லை. அந்தோன்ராய சாமியார் மாதிரி, அண்ணன் மாதிரி அவர் முட்டி போட்டு ஜனங்களை கலைக்கணும்னா என்ன பண்ணுறது யோசனை பண்ணுறார். 2 கையை உயர்த்தி ஆகாயத்தை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு பெரிய ஆசீர்வாதம் போட்டு நமஸ்காரம் பண்ணி, இப்போ நீங்கள் கரைஞ்சு போங்க, எல்லா ஊருக்கும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். மக்கள் கரைந்து விட்டார்கள். அந்த இடத்துல இருந்து கொண்டு வேதியர்களை வைத்து ஏதோ மனம் திரும்புவதற்கு காத்திருக்கிற 400 பேருக்கும் ஜபம் கற்றுக் கொடுத்து இவர் தன் கையால் திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார். ஆன் அண்ட் ஆஃப் வேலந்தாங்கல் போகிறது, வேட்டவலம் போகிறது, அத்திப்பாக்கம் போகிறது. ஏன்னா இவர் வேலந்தாங்கல் பங்கு சாமியார் கிடையாது. அதனால பிறகு பிஷப் லெவனான் கிட்ட சொல்லி வேலந்தாங்கலுக்கு ஒரு பங்கு சாமியாரை போட சொல்லியிருக்கிறார். ஏதோ நெடும் குன்றம், நெடுங்குணம் இல்லை, நெடும் குன்றம் வரலாற்று பதிவுகளில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் தங்குமிடமாக இருந்தது. பிறகு திப்பு சுல்தானுடைய தங்குமிடம் இன்றைக்கு அங்கே இருக்கிறது. ஒரு பெரிய ஏரியும் மரங்களும் தோப்பும் அங்கே இருக்கும். நிறைய முறை பேப்பரில் வந்திருக்கு. ஒரு முறை பிஷப் ஸ்டீஃபன் இங்கே இருக்கும்பொழுது நான் அந்த கட்டிங்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். இதுதான் சேத்துப்பட்டு வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பின்னணியிலே நெடுங்குன்றத்தை தொடங்கி போளூர் வரை இரு மருங்கில் இருக்கிற இன்றைக்கு எல்லா கிறிஸ்துவ ஊர்களையும் அவர்தான் மனம் மாற்றி இருக்கிறார். பூபதி சாமியார் என்னுடைய நண்பர். திருவிழா முடித்த உடனே எல்லாருக்கும் என்னென்னமோ பண்ணி கொடுக்குற, திருவண்ணாமலை வரலாறு எழுதி கொடுக்கன்னார். திருவண்ணாமலை வரலாற்று புத்தகத்தை மரி ஜோசப் இங்கே 95 வடார்காட்டினுடைய அப்போஸ்தலர், தி அப்போஸ்தல் ஆஃப் நார்த் ஆர்காடுன்னு ஒரு தொகுப்பு புத்தகத்தை போட்டார். அதை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். 95 அன்றைக்கே அச்சிஷ்டப்பட்ட கொடுக்கணும். ஜபத்தை ஏற்றி துடியாக துடித்தார். அவர் அடுத்து 7 ஆண்டுகள் முடிஞ்சு அவருக்கு அடுத்து டிரான்ஸ்ஃபர் கட்டாயப்படுத்தி கொடுத்த உடனே 97 அங்கே போய் சில்வர் ஜூபிலிக்கு வரலாறு எழுதினார். அந்த வரலாறில் பிஷப் லெவனான் இங்கே இருந்த தாரா சாமியாரை பற்றி சொன்ன ஒரு 10 வரிகள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. என்னான்னு சொல்லிட்டு, ஒன்றுமே இல்லாத, கிறிஸ்துவனே இல்லாத சேத்துப்பட்ட ஒரே ஒரு மிஷனரி வந்து ஏறத்தாழ அவர் 20-30 கிராமங்களையே வளைச்சி மனம் திரும்பி இருக்கிறார் என்றால் இது மனித காரியம் அல்ல, இது தெய்வ காரியம். தெய்வத்தால் நிகழாதது எதுவுமே இல்லை. பவுலடியாருடைய வாசகத்தை வாசிச்சோம். கிறிஸ்துவுக்கு எதிராக எவனுமே வர முடியாது. இன்றைய முதல் வாசகம். தாராசாமியருக்கு எதிராக யாருமே வரல, வந்தாலும் அவர் நிர்மூலமாக்கி இருக்கிறார். பிஷப் லெவனானுடைய அந்த மேற்கோளானது இதே மரி ஜோசப் சாமியார் அங்கேயும் எழுதியிருக்கிறார். ஒரு சாமியார் இருந்த இடத்துல இன்னைக்கு 20 சாமியார் பத்தலை. பங்கே இல்லாத இடத்துல இன்னைக்கு 20 பங்குகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. தாராசாமியருடைய ரெக்கமெண்டேஷனில் ஆரணிக்கு பங்கு சாமியார் அவர் போட வச்சிருக்கிறார் பிஷப் கிட்ட சொல்லி. போளூர் மனம் மாறியது ரெக்கார்டு. போளூருக்கு 2 சாமியாரை அவர் பாண்டிச்சேரியிலிருந்து போட வச்சிருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, இங்கிருந்து பிஷப் டேவிட் பிஷப் ஆனதுனால தான் அவர் மரியநாயகம் அப்பா பேர் சேர்த்தாங்க. இங்கே எல்லா பங்குகளிலும் அவர் இருந்திருக்கிறார். போளூரில், மத்தியாவரத்தில், ஆரணியில், எல்லா இடத்துலையும் இருக்கார். தாவீது மரியநாயகம் பிஷப் ஆனது தெரியும். நம்ம காலத்தில் நம்முடைய தோழர் பிஷப் ஸ்டீஃபன் பிஷப் ஆனது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி சாமியார்களுக்கு ரிட்டையர்மெண்ட் 75 வயசு. தன்னுடைய 75வது வயதில் சிக்காயிட்டு முடியல, தள்ளாடுறாருன்னு சொன்ன உடனே பிஷப்பு லெவனான், பிறகு அவர் பேராயராக மாறி வந்தார். ஆர்ச்சி டைசஸ் உருவாயிடுச்சு. நீங்கள் ரெஸ்ட்டுக்கு வாங்க, பிஷப் ஹவுஸில் என் கூட இருங்கன்னு கேட்கும் பொழுது இவர் மறுக்கிறார். கோலாசுன்னு 61 வயசு சாமியார் மிஷனரி அங்கே அனுப்பியிருக்கிறார்.
எதிர்காலத்திலே புதுவை கடலூருடைய உயர்மறை மாவட்ட பேராயர் அந்த கோலாஸ் தான். அது யாருக்குமே தெரியாது. இங்கே சேத்பட்டில் பங்குசாமராக இருந்தவர் தான் எதிர்காலத்தில் அங்கே ஒரு பேராயராக மாறினார். அவர் அனுப்பின ஒரே காரணத்திற்காக பிஷப் ஹவுஸுக்கு போயிட்டு என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது சண்டை போட்டு குருசு குப்பத்துக்கு போய் 2 வருஷம் இருந்தார். சுத்தமாக தள்ளாடிட்டார். பிறகு அவர் ஆயர் இல்லத்தில் வைத்திருக்கிற பொழுது தான் 1916ஆம் ஆண்டு அக்டோபர் 30 அங்கே இறந்திருக்கிறார். அங்கே இறந்த அவரை அன்றைக்கு இயேசு சபையாரும் சரி, எம்இபி சபையாரும் சரி, கோயிலில் எந்த சாமியாரை அடக்கம் பண்ண அனுமதி இல்லை. ஜன்மராக்கினி கோயில்லையே எந்த பிஷப்பையும் அடக்கம் பண்ணல, எந்த ஆர்ச்சி பிஷப்பும் அடக்கம் பண்ணல, எல்லாம் வெளியே தான். கர்தினால் லூர் சாமிக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தான் கோயிலில் வச்சாங்க. எதிர்ப்பு இருந்துச்சு. அந்த ஒரு பின்னணியில் பின்னாடி இருக்கிற ஸ்டால் இடத்துல தான் பாண்டிச்சேரியிலேருந்து அவர் கட்டின கோயிலாண்டு தான் அவர் அடக்கம் பண்ணுன்னு கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க. சரியாக 916 42 ஆண்டுகள் பொறுத்து 1942 25 ஆண்டுகள் பொறுத்து அவருடைய உடலை பிஷப் டேவிட் இங்கே பங்குசாமியாராக இருக்கும் பொழுது அவருக்கு துணையாளராக இருந்த ஆரோக்கியசாமி கிறிஸ்டியான் பட்ட சாமியார் அவர் இங்கே இருக்கும்பொழுது ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. மேனேஜரான உடனே திரும்ப வந்து அவருடைய அந்த உடலை வெள்ளை துணியில் போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ச்சி பிஷப் லூயிஸ் மத்தியாஸ் சென்னை மயிலை பேராயர் அவர்கள் இங்கே வந்து அவருடைய எலும்பு கூட்டை கொண்டு வந்து வெள் துணியில் வச்சு கல்லறையை வெட்டி உள்ளே அடக்கம் பண்ணும்பொழுது அவர் திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறார் என்பது சேத்துப்பட்டினுடைய இன்னொரு வரலாறு. அன்பார்ந்தவர்களே, இதற்கு சாட்சி ஒருத்தர் ஓஏவாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு தினம் பூசைக்கு வருவார். என்ன பார்த்தோன்னே என்னான்னு தெரில, ஓடி வந்து கும்பிடுவார், நெத்தியை காட்டுவார், எனக்கு முதல்ல சிலுவை போடுவார், அவர் சிலுவை வாங்கிக்குவார். அன்றைக்கி அந்த கல்லறையை திரும்ப கட்ட போகிறோன்னே பார்த்த உடனே ஓடியாந்தார். இங்கே தான் அடக்கம் பண்ணோம், இங்கே தான் அடக்கம் பண்ணோன்னு துடியாக துடிச்சார். யாருக்குரிய 80 வயசுக்கார். இன்னும் சில பேர் மரிசெல்வம் லூக்காஸ் போன்றவர்கள் தான் இதற்கெல்லாம் சாட்சிகள். இன்றைக்கு ஒய் டு வி ரிவைவ் அப்படின்னு கேட்டால் யாரையெல்லாமோ திருமறையானது அங்கீகரித்து வெற்றி வாகை சூடினார்கள் என்பதை வெளிப்படையாக்கி அச்சிஷ்ட பட்டம் கொடுத்திருக்கிறது. மரி ஜோசப் எடுத்த முயற்சி. பிஷப் ஸ்டீஃபன் இங்கே இருக்கிற பொழுது பெரிய வரலாற்று குறிப்பை சின்ன வரலாற்று குறிப்பாக கவிதை நடையில் எழுதினார். என்பராஜ சாமியாரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கெல்லாம் வீடுங்களுக்கு ஒரு சின்ன புஸ்தகத்தை, குடும்ப புஸ்தகத்தை அச்சடித்து கொடுத்துருக்குறாங்க. அதில் சின்னோண்டு வரலாறு. என்பராஜ் நீங்கள் போட்டிங்களா, அவர் போட்டதா? நீங்கள் தான் போட்டிங்களா? சார் 2 பேரும் சேர்த்து போட்டாங்க. சின்ன குறிப்பு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சார் நம்முடைய இன்றைய அபிலாஷை என்னான்னு கேட்டோம்னா, நெடுங்குன்றம் டு போளூர், குழப்பலூர், மோசவாடி, இன்றைக்கு கங்காவரம் இருக்குது, ராந்தம், கொரட்டூர், மேல் புதுப்பாக்கம், பத்தியாவரம், அந்த பக்கம் புலவம்பாடி, இந்த பக்கம். அப்போ பத்தியாவரம் பேரே கிடையாது. பத்தியாவரம் வேற ஒரு இடத்துல இருந்து மைக்ரேட் பிறகு தான் ஆகியிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய குறிப்புகளில் எல்லா ஊரும் இருக்குது, பத்தியாவரம் ஏன் இல்லைன்னு அது இன்னைக்கு காலையில் தான் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு வேறு பேர் இருந்து 5வது சாமியார் தான் அவங்கள மைக்ரேட் பண்ண வச்சுருக்கிறாரு. அதற்கடுத்து நரசிங்கபுரம், தேவிகாபுரம், தச்சாம்பாடி, போளூர் வர, இப்போ செமிமங்கலம், பிறகு புலிவானந்தல் எல்லாமும் அவருடைய வேத போதனைக்கு உட்பட்ட பகுதிகள். எவ்வளவு பங்குகள் இன்னைக்கு இருப்பதற்கும் அவர் இங்கே கன்வெர்ட் பண்ணது மட்டுமே முதல் வாரத்திலேயே 400, 1700. அவர் கடைசியில் 75 வயசில் இங்கிருந்து போகும்போது 35,000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். இப்போ பலமாக கைதட்டு. இவரை ஏன் புனிதராக உயர்த்தக்கூடாது? பல பங்குகள் உருவாக்கத்திற்கு காரணம் மட்டுமல்ல, பல பங்கு தந்தையர்கள் நியமிக்கப்படுவதற்கும் காரணம் அவர்தான். சரி, சின்னோண்டு குறிப்புகள் தான் கொடுக்குறேன். அவர் இறந்த பிறகு புதுமைகள் ரெக்கார்டு பண்ணல, யாரும் மெனக்கெட்டு செய்யலை. ஆனால் அவர் இருக்கும்பொழுது எல்லாமும் புதுமைகள் தான், எல்லாமும் புதுமைகள் தான். ஏதோ அவர் வேட்டவரத்தில் இவர் போன நேரம் ஜெமினி எதிர்க்கிறாங்க, கிறிஸ்தவங்களை கொடுத்த பட்டாவை கேன்சல் பண்ணுறாங்க, கேஸ் போட்டு ஜெயிக்கிறார்.
கொள்ளை நோய் வருகிறது. சூசைப்பருக்கு வேண்டுதல் செய்கிறார். எல்லா கிறிஸ்தவர்களும் காப்பாற்றப்பட்டதாக, அண்டி வந்து ஜெபித்த எல்லாரும், ஆசீர்வாதம் பெற்ற எல்லாரும் காப்பாற்றப்பட்டதாக வரலாறு. வேலந்தாங்கல் போகிற பொழுது கீக்களூர், மேக்களூர், பெண்ணகரம், பெருமூர் எல்லா ஊர்களிலும் கொள்ளை நோய் காலரா வருகிற பொழுது இவர் தொட்டு ஆசீர்வதித்த எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். சேத்துப்பட்டுக்கு வருகிற பொழுதும், சேத்துப்பட்டில் கொள்ளை நோய் வருகிற பொழுது, காலரா வருகிற பொழுது பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 வாலிபர்கள், இன்னைக்கு வருவாங்களான்னு தெரியாது, 12 வாலிபர்கள் வர்றாங்க. சாமி, காலரா என்ன காலரா, ஆண்டவர் பார்த்துக்குவார், நீங்க சிலுவையை நடுங்க, 2 சிலுவை தான் நட்டிருக்கிறீங்க, எல்லா தெருவிலையும் சிலுவை நடுங்க, எல்லா வீட்டு மேல தீர்த்தம் தெளிங்க, எல்லா தெருவிலையும் தீர்த்தம் தெளிங்க, சிலுவை முன்பாக எண்ணெய் விளக்கு, அணையா விளக்கு எரியும்படியாக நாங்க பார்த்துக்கிறோம், மாரியாத்தா எந்த மூலைக்கு போதோ நாங்க கண்டுக்கிறோம். நிரூபித்திருக்கிறார்கள். வாலிபர்கள் 12 பேர் வந்து கொள்ளை நோய் யாரையுமே தொடலை. சமீபத்தில் இங்கே ரெக்கார்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மருத்துவம்பாடிக்கு போகிறேன். அந்த பங்குசாமியோட என்னமோ சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மேட்டுத்தெரி ஏரியாவில் ஒரு கல் சிலுவை இருக்கிறது. மலையில் 2 மாதத்துக்கு முன்னாடி இவர் அனௌன்ஸ் பண்ணி முடித்த உடனே பத்தியாவரத்துக்கார் ஒருத்தர் வந்து, எங்கள் ஊரில் 4 சிலுவை இருக்குது, ஒரு சிலுவைக்கு நான் பீடம் கட்டி மேடை கட்டி மாதா கெபி முன்னாக, சகாய மாதா கெபி முன்பாக வைத்திருக்கிறோம், வந்து பாருங்கள். பிரதர்கிட்ட சொல்லி, பிரதர் எனக்கு சொல்லி நான் அங்கே போய் ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். ஏதோ அவருடைய ஸ்பெஷாலிட்டி, அவருடைய வாழ்க்கை சரிதையினுடைய தொகுப்பில் மரிஜோசப் சாமியார் அன்னைதாசன் வணக்கத்துக்குரிய தமிழ் பண்டிட்டை வச்சுக்கிட்டு 4 பக்கம் சிலுவையிலே வருகிற மீட்பை பற்றி தாரா சாமியார் எழுதந்த மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாங்க. சிலுவையிலே தான் மீட்பு உண்டு, தேடும் வாரகம் ஆட்சி உண்டு, கிறிஸ்துவுக்கு எதிராக எவன் வர முடியும்? பவுலடியார் அன்றைக்கு கேட்டார், இந்த சிலுவைக்கு எதிராக எதுவும் வர முடியாது, எல்லாமும் நிர்மூலமே. அதிசயங்களை, அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். மலையை விலைக்கு கேட்கும் பொழுது மனம் திரும்பியவர்கள் எல்லாம் அன்றைக்கு சப்போர்ட் பண்ணல. 20 கிராமத்துக்காரங்க, இது எங்க மலை, எங்க சாமிகள் அங்கே இருக்கிறார்கள், தர முடியாது. என்கொயரி வருது. சப் கலெக்டர், தாசில்தார் எல்லாரும் முன்னாடி பயங்கர என்கொயரி. அந்த என்கொயரி நேரத்தில் தில்லாக ஒத்த ஆளாக நின்று, நீங்க வந்து இன்றைக்கு வந்து விசாரணை குழுவில் ஜட்ஜாக வந்திருக்கிறீங்க, கிவ் மீ யுவர் ரிப்போர்ட். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம், வேட்டவலத்தில் நான் பார்க்காததா. நீங்க வந்தீங்களா, மக்களுடைய கருத்துக்களை கேட்டு எதிர்ப்பை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கொடுங்க, நான் எங்கே சந்திக்கணுமோ அங்கே சந்திச்சிருவேன். அவர்கள் நடுங்கி, ஃபாதர்கிட்ட மோத முடியாது, ஜனங்களே மோதாதீங்க, அவர் வழியிலே விட்டுடுங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், நீங்கள் எல்லாம் இந்து கிராமம்னு சொன்னீங்களே, உங்கள் கிராமங்களில் நான் இதுவரை 2000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன். எல்லாரும் இந்துக்கள் அல்ல, எல்லா கிராமத்திலையும் நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன். என் மக்களுக்காக இந்த மலையில் நான் மாதாவுக்கு கோயில் கட்ட தான் போகிறேன். அதிசயங்களை, அற்புதங்களை வாழுகிற பொழுது, 81 ஆண்டுகள் வாழுகிற பொழுது செய்த நம் தந்தைக்கு கரம் கூப்புவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவா, உம் மகிமைக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட எம் மிஷனரி குரு அருட்தந்தை ஜான் பிரான்சிஸ் மரிய தாராஸ் அடிகளாருக்கு மீண்டும் ஒரு புதுப்பித்த எண்ணத்தோடு நாங்கள் எங்களுடைய சேத்துப்பட்டு வேலூர் மறை மாவட்டம் சார்பாக அருளாளர் பட்டமும் புனித பட்டமும் பெற வேண்டி முயற்சிக்கிறோம். இந்த எங்களுடைய முயற்சி உம் திருவிருப்பத்தின்படி பலிக்க செய்தருள்வீராக, இது சாத்தியப்பட செய்வீராக. வெற்றி வாகை அளிக்கிறவர் நீர் என்பதனாலே தந்தைக்கு பகிரங்கமாக வெற்றி வாகை சூட இந்த மனித முயற்சிகளுக்கு தெய்வ சக்தியாக இருந்து ஆசீர்வாதங்களை பொழிவீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே எழுந்து நிற்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கள். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று மொழிந்த எங்கள் இறைவா, இன்றைய நாளில் தன்னுடைய 109வது ஆண்டு நினைவு நாளை நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்ற எங்களுடைய தந்தை தாராஸ் அவர்களுடைய ஆன்மா இறைவனுடைய இரக்கத்தினால்
அருளாளர் பட்டத்திற்கும் தொடர்ந்து புனிதர் பட்டத்திற்கும் வழிநடத்தி எங்கள் பங்கில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்கும் அவருடைய அருள் ஆசிர் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் அன்னையின் பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். ஜெபமாலை அன்னையினுடைய மாதத்தில் இருக்கின்ற நமக்கு அன்னையினுடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைத்து நம்முடைய வேண்டுதல்கள், ஜெபங்கள், மன்றாட்டுகள் அனைத்தும் அன்னையினுடைய இரக்கத்தால் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களில் மரித்திருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நமது குடும்பங்களில் மரித்திருக்கின்ற ஆன்மாக்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் மன்னித்து அவர்களுக்கு நிலையான பேரின்பத்தை அளித்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மரித்திருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களுக்காகவும், ஆயர்களுக்காகவும், குருக்களுக்காகவும், துறவிகளுக்காகவும், ஆசிரியர் பெருமக்களுக்காகவும், வேதியர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த திருத்தலத்தை வழிநடத்த பல்வேறு நல்ல உள்ளங்களை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டியும் இந்த திருத்தலத்திற்காக உழைத்து மரித்திருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் இறைவன் முடிவில்லா வாழ்வை அளித்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களோடு வாழும் எங்கள் தந்தையே, நம்பிக்கையோடு நாங்கள் எழுப்பிய எல்லா மன்றாட்டுக்களையும் கனிவோடு கேட்பீராக. அனைத்து மன்றாட்டுக்களையும் நிறைவு செய்வீராக. எங்கள் மீது உமது அருள் வரங்களை பொழிவீராக. குறிப்பாக வாழும் பொழுதே அற்புதங்களை செய்த அற்புத புனிதர் வடார்காடு அப்போஸ்தலர் தாராஸ் அடிகளாரின் கல்லறையில் வேண்டுவதற்கும், இன்னும் அவர் பெயரை நினைத்து வேண்டுவோர் அனைவருக்கும் தொடர்ந்து உமது அற்புதங்களை ஆற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தே என்றும் என்றும் முந்தன் முவந்த காணிக்கையா. என்னை படைத்தே என்றும் என்றும் முந்தன் முவந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன் வரமை தருவாய் நீ. வாழ்வை பலியாய் தந்தேன் வரமை தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து வாழ்வின் ஜீவனம் நீ, என் வாழ்வின் ஜீவனம் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம்.
நானும் நீங்களும் சேர்ந்து அர்ப்பணிக்கிற திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையது ஆகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தூயவர நிகழ்வுகளை இம்மையில் பற்றுறுதியுடன் நிறைவேற்றியும் அடியாராகிய அருள் பணியாளர் ஜான் பிரான்சிஸ் மரிய தாராசுக்காக உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் பயனாக அவர் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிகின்றது. சாவது தின்னும் என்னும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி அவை என்றுமே அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு எங்களுக்காய் ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே.
ஏனெனிலும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உம் பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மர நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை புட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினார் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு மால் தேர்ந்து கட்டப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்றும் எங்கள் பாதுகாவலராக இருக்கக்கூடிய லூர்து அன்னை மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி பெறுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உம் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவு ஆக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்புரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதன்றிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இன்று நாள் நினைவு கூறும் இந்த பேராலயத்தையும் மக்களையும் கட்டி எழுப்பிய வணக்கத்துக்குரிய தாராஸ் தந்தை என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல் இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் மக்குவந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்கள் உமது ஆட்சியை கண்டு என்று மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகி உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பான சகோதர சகோதரிகளே, ஜான் பிரான்சிஸ் மரிய தாராஸ் அடிகளார் புனிதர் பட்டம் பெற வேண்டுமானால் முதலில் இறை ஊழியர், பிறகு அருளாளர், பிறகு புனிதர் பட்டம். ஆகவே அவருக்கு புனிதர் பட்டத்தினுடைய அடிப்படையாக அமையவிருப்பது 2 புதுமைகளாவது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டும். ஆகவே அவருடைய கல்லறையில் அவர் பெயர் சொல்லி வேண்டுகிறவர்களுக்கு அவர் வழியாக அற்புதங்களை காணுகின்ற அருளை ஆண்டவர் அளிக்க, அவருடைய ஆன்மாவின் வழியாக நமக்கு அற்புதமான வாழ்வு அளிக்க ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை உருக்கத்தோடு பாடுவோமாக. உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோமாக. உலகின் பாவம் போதும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போதும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். இதோ நம்மோடு வாழும் ஆண்டவர் கிறிஸ்து. தாராஸ் அடிகளார் வாழ்ந்தபோது அற்புதங்களை அபரிமிதமாக ஆற்றிய ஆண்டவர் இப்போது அவருடைய புனிதர் பட்டத்திற்கும் அற்புதங்களை ஆற்றுவார். தாராஸ் அடிகளாரின் ஆன்மாவின் வழியாக நாம் அற்புதங்களை பெறச் செய்வார். அவருடைய இறையாட்சி பணியை தொடர்ந்து ஆற்றுங்கள் என்று நம்மை அழைக்கிறார். இந்த விண்ணக விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். வழியாகி அன்பாகி அருளாகி ஒளியாகி வழியாகி
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த நன்னாளிலே தந்தை தாராஸ் அவருடைய 109வது இறந்த நினைவு நாளிலே அவருடைய கல்லறையை அர்ச்சித்து புனிதப்படுத்தி அவருடைய அருளாளர் பட்டத்திற்காக நாம் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கின்ற நாளிலே ஜெபமாலை அன்னையினுடைய இறுதி நிறைவு விழாவாக நாம் கொண்டாடி அந்த அன்னையை நாம் போற்றி புகழ்ந்திருக்கின்ற ஜெபமாலை சொல்லி அனைத்து மறைக்கோட்ட முதன்மை தந்தையர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள், வேதியர்கள், இளமுள்ளங்கள், குழந்தை செல்வங்கள் மற்றும் பக்த சபைகள், மரியாயின் சனை வின்சந்தை பால் சபைகள், அன்பியங்கள், இப்படி அனைவரும் ஒன்றிணைந்து இவ்வளவு அழகான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். இதனுடைய தொடக்கமாக இப்பொழுது தந்தை தாராஸ் அருளாளர் பட்டம் பெற வேண்டி சிறப்பான ஜெபத்தை நாம் ஏறெடுத்திருக்கின்றோம். அந்த ஜெபம் இனி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கப்படும். அந்த ஜெபத்தை நம்முடைய பேரொரு தந்தை ஒய் அந்தோணிராஜ் அடிகள் அவர்கள் நமக்கு தொடங்கி வைத்து அவர் சொல்ல சொல்ல நீங்கள் பிறகு அதை அப்படியே சொல்லி நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆயர் தந்தை நம்மை கேட்டது ஜெபத்தோடு கூடிய இந்த முயற்சி தான் பலனளிக்கும் என்பது. எனவே நாம் அனைவரும் ஜெபத்தோடு ஜெப உணர்வோடு இந்த ஜெபத்தை நாம் சொல்வோம். அனைவரும் முழந்தாள் படியிட்டு உங்களுடைய கைகளிலே அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அட்டைகளை நீங்கள் இப்பொழுது பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதை அப்படியே நீங்கள் செல்லுகின்ற பொழுது அங்கே வைத்துவிடுங்கள் அல்லது உங்களை வந்து அதை வாங்கி கொள்வார்கள். பிறகு இது தன்னுடைய இம்ப்ரிமாத்தூர் அச்சிடலாம் என்பது உரிமையை பெற்ற பிறகு ஒரு பக்கத்திலே தந்தை தாராசுடைய இந்த ஜெபமும் மறுபக்கத்திலே நம்முடைய லூர்து அன்னை நவநாள் ஜெபமும் அதில் அச்சடித்து உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே இப்பொழுது தந்தை தந்தை ஒய் அந்தோணிராஜ் அப்படிகள் இந்த ஜெபத்தை நமக்கு தொடங்கி வைத்து இனி ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நாம் சொல்வோம். இப்பொழுது தந்தை அவர்கள் இதை நமக்கு ஜெபிப்பார்கள். நாம் அதை பின்புறமாக இருந்து ஜெபிப்போம். இப்பொழுது ஆண்டவருடைய பேரருளை தேடி ஜெபிக்க இருக்கின்றோம். ஜெபம் என்பது உறுதியாக ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பாக இறைவன் அருள் புரிவார். எனவே அருள் தந்தையர்கள், நீங்கள் கையில் வைத்திருக்கிற அந்த அட்டைகளில் இருக்கின்ற இந்த ஜெபத்தை முதலிலே ஆசீர்வதித்து அர்ச்சிக்க உங்கள் கரங்களிலே அந்த ஜெபத்தின் மீது உங்கள் கரங்களை வைத்து ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த ஜெபத்தை தொடங்குவோம். அன்பான இறைவா, நாங்கள் எழுதியிருக்கின்ற இந்த அருளாளர் பட்டம் பெற மன்றாட்டை உம்முடைய அருள் ஆசீரினால் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த ஜெபத்தில் இருப்பதாக. இங்கு எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய உள்ளத்தை ஊடுருவதாக. உம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே இந்த ஜெபம் எழுந்து நின்று வல்லமையை பெறக்கூடிய ஜெபமாக அருளாளர் பட்டம் பெற மன்றாடுகின்ற இந்த ஜெபத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை தந்து ஆற்றலை தந்து அருள்புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் நாம் இப்பொழுது சேர்ந்து சொல்லுவோம். கருணையின் ஊற்றான இறைவா, கருணையின் ஊற்றான இறைவா, இவ்வுலக மக்களின் ஆன்ம மீட்புக்காக உம் ஒரே திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவை எமக்களிக்க திருவுளமானீரே. தன்னலமற்ற சேவையாலும் தளராத ஊக்கத்தாலும் குன்றாத முயற்சியினாலும் இந்திய திருநாட்டின் தமிழகத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு சுற்று வட்டார பகுதியில் எண்ணற்ற ஆன்மாக்களை உம் மந்தையில் கொண்டு வர
நீர் கருவியாக பயன்படுத்திய உம் அருள் பணியாளர் தந்தை பிரான்சிஸ் மரிய தாராசின் வல்லமையுள்ள பரிந்துரையால் அருள் கூர்ந்து மக்கள் மனமாற்றம் பெற ஒப்பற்ற வரத்தையும் புனித தன்மையையும் தந்தருளும். மேலும் மக்களுடைய பசிப்பினி வறுமை இவைகளிலிருந்து விடுதலையும் அளித்தருளும். இன்னும் சிறப்பாக உம் அருள் பணியாளர் தந்தை தாராசுடைய பரிந்துரையால் நாங்கள் கேட்கும் வரத்தையும் வேண்டுதலையும் தந்தருளும். இம்மன்றாட்டை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைவரும் அமரவும். இறையேசு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இது இறைவன் அருள் பாலிக்கின்ற ஒரு நாள். இது வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய நாள். அக்டோபர் மாதம் 30 2025 இது இந்த திருத்தலத்தின் வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய நாள். காரணம் நமக்கு தெரியும். இன்று இந்த மண்ணிலே விசுவாசத்தை, இந்த மண்ணில் மட்டுமல்ல இதை சுற்றியுள்ள மண்ணிலும் விசுவாசத்தை விதைத்து வளர்த்து இதற்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்த, தன் இறந்த பிறகும் இந்த மண்ணிலே அமைதியாக துயில் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய தந்தை ஜான் பிரான்சிஸ் மரிய தாராஸ் இவர்களுடைய இந்த அருளாளர் பட்டத்திற்கான முயற்சியிலே நாம் இறங்கியிருக்கின்ற வேளையிலே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திலே கல்லறையை புதுப்பித்து எழுப்பி நாம் அர்ச்சித்து புனிதப்படுத்தி இந்த திருப்பலியை நாம் கொண்டாடி அதற்கான இந்த ஜபத்தை நாம் சொல்லியிருக்கின்ற வேளையிலே இதற்காக உழைத்த பல நல்ல உள்ளங்கள் அவர்களை நாம் நன்றியுடன் நினைத்து பார்க்க வேண்டும். குறிப்பாக எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய அருள் ஆசீர், அவருடைய இறை தூண்டல் மற்றும் நம்முடைய பாதுகாவலி, தூய லூர்து அன்னையினுடைய வழிகாட்டுதல், பரிந்துரை இவை அனைத்திற்கும் நாம் நன்றி செலுத்துவோம். மழையோ தடையோ எதுவுமின்றி இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் சரியாக ஆன்மீகம் சார்ந்த விதத்திலே அருள் பாலித்திருக்கின்ற ஆண்டவருக்கு அன்னை மரியாவுக்கு நன்றி செலுத்துவோம். இரண்டாவதாக இந்த முயற்சியை எடுக்க சொல்லி எனக்கு கட்டளையிட்டு அனுமதி தந்து நம்முடைய பாசமிகு ஆயர் தந்தை மேதகு அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று தினத்திலே குருக்களுக்கு தியானம் நடக்கின்ற பொழுது அந்த இறுதி உரையிலே அவர்கள் சொன்னார்கள், இது தொடக்கம்தான், இன்னும் பல மைல் கற்களை நாம் கடக்க வேண்டும், 2-3 ஆண்டுகள் கூட ஆகும். ஆனால் எந்த அளவுக்கு நாம் ஜெபிக்கின்றோமோ
அந்த அளவிற்கு விரைவாக இது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுத்து நமக்கு உற்சாகப்படுத்தி அனுப்பியிருக்கின்றார். எனவே ஆயர் தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக இந்த முயற்சியிலே 1995ஆம் ஆண்டு முதல் முறையாக முயற்சி எடுத்து தந்தை தாராசனுடைய வாழ்க்கை வரலாற்றை பிரெஞ்சு மொழியிலிருந்து நமக்கு தமிழாக்கம் செய்து கொடுத்து அதை தொடங்கி வைத்திருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய முன்னாள் மறைந்த பங்கு தந்தை டி மரிய ஜோசப் அவர்களை நாம் நன்றி நினைத்து பார்க்கின்றோம். அவர் எழுதி வைத்த குறிப்புகள் தான் இன்றைக்கு ஆதாரமாக இருக்கின்றது என்பதை தந்தை ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்களும் சொன்னார்கள். நமக்கும் அது தெரியும். எனவே அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டணும். அன்னாருடைய ஆன்மா இறைவனில் இளைப்பாறட்டும். அடுத்ததாக அவரை தொடர்ந்து வந்த நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள் அந்தோணி அடிமை, குரியாக்கோஸ், அக்டோவியஸ், ஜான் துரை, பிஷப் ஸ்டீபன் மற்றும் தந்தை விக்டர் என்பராஜ் இவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவர்களும் தங்களுடைய காலங்களிலே இந்த முயற்சியிலே அவர்கள் இறங்கி இதை வளர்த்தெடுத்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். குறிப்பாக இன்றைய இந்த சிறப்புமிக்க திருப்பலியை தலைமையேற்று நமக்கு ஆசிர் வழங்கிய நம்முடைய பாசமிகு தந்தை முனைவர் பூபதி லூதுசாமி, திருவண்ணாமலை மறைக்கோட்ட முதன்மை குரு, நம்முடைய வேலூர் மறை மாவட்டம் பல்வேறு பணிகளிலே தன்னுடைய தடம் பதித்த அவர்கள் இன்றைக்கு வந்திருந்து இதை சிறப்பித்து நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அனைவருக்கும் நாம் சேர்ந்து பிற்பாடு கை தட்டுவோம். எனவே அவருக்கும் நம்முடைய நன்றிகள், என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக இன்னொரு மறைக்கோட்ட முதன்மை குரு, என்னுடைய பாசத்திற்குரிய பேரெழுத்தந்தை ஏ ஆரிக்குசாமி வேட்டோளம் பங்கு தந்தை வேட்டோளம் மறைக்கோட்ட முதன்மை குரு. ஏனென்றால் அங்கேயும் தந்தை தாராஸ் இந்த மலையிலே சூசேப்பிற்கென்று அந்த சிற்றாலயத்தை கட்டி அங்கேயும் இந்த விசுவாசத்தை வளர்த்திருக்கின்றார்களே. நான் நேற்று கேட்டவுடனே கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லி தன்னுடைய அனைத்து வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு இன்றைக்கு வந்திருந்து நமக்கு இந்த சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டு அருமையான தொடக்க உரையை பாடி தந்தையினுடைய படத்திற்கு மாலையிட்டு அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நம்முடைய அனைத்து தனிப்பட்ட நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதற்கடுத்து போலூர் மறைவட்ட முதன்மை குரு பங்கு தந்தை ஃபாதர் பின்டோ, அவரையும் நான் நேற்று கேட்ட பொழுது உடனடியாக வருவேன் என்று சொல்லி மட்டுமல்லாமல் தன்னோடு தன்னுடைய அருட் சகோதரிகளை அழைத்து வந்திருக்கிறார். அவர்களுக்கு சொல்லி அருட் சகோதரி ஆகத்தா மற்றும் அவரோடு வந்திருக்கின்ற அருட் சகோதரிகள் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், நம்முடைய அன்பு தந்தை எழில் மற்றும் ஞானசேகர் பிரபு இன்னும் தந்தையர்கள் வர வேண்டியது வர இயலாத சூழல். எனவே இன்றைக்கு அவர்கள் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து நம்முடைய மறைக்கோட்ட தந்தையர்கள், தந்தை வின்சென்ட் பிஜே வின்சென்ட், தந்தை லாசர் வேளாங்கண்ணி, தந்தை நம்பிக்கைராஜ், அடுத்ததாக தந்தை ஜான் பால், தந்தை கமல் மற்றும் ஆனந்த். தொடர்ந்து நம்முடைய மூத்த தந்தை, என்னுடைய நண்பர், வகுப்பு தோழர் பவித்ரம் பங்கு தந்தை நான் கேட்டுடனே கண்டிப்பாக வருவேன் என்று முன்னதாக வந்திருந்த தந்தை பேரெழுத்தந்தை இறுதிராஜ் மற்றும் நம்முடைய சலேசிய தந்தை ராபர்ட் தலைமை ஆசிரியர், இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். தம்பி மோட்சவாடி தம்பி ஜீவகன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த ஜெபத்தை நமக்கு தொடங்கி வைத்து இந்த திருமலையிலே ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து அன்னையை பற்றி மக்களுக்கு சொல்லியும் ஆற்றுப்படுத்துதல் மற்றும் ஆன்மீக குருவாக இருந்து மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பாசத்திற்குரிய பேரெழுத்தந்தை ஒய் அந்தோணிராஜ் அடிகள் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கடுத்து நம்முடைய மறைக்கோட்ட அருட் சகோதரிகள், சலேச சகோதரிகள் மற்றும் இறுதி சபை சகோதரிகள் வந்திருக்கின்றால். எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். குறிப்பாக நம்முடைய திருத்தலத்திலே பணிபுரிகின்ற சென்ட் ஆன்ஸ் மலையில் இருக்கின்ற அருட் சகோதரிகள், பள்ளியில் பணிபுரிகின்ற அருட் சகோதரிகள் மற்றும் கொன்சாக அருட் சகோதரிகள் மற்றும் மெடிக்கல் மிஷன் சகோதரிகள், தாமஸ் ஹாஸ்பிட்டல்
அனைத்து அருள் சகோதரிற்கும் நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக நம்முடைய பங்கு பேரவை பொறுப்பாளர்கள், துணைத் தலைவர் இயேசுபாதம், செயலர் வேளாங்கண்ணி மற்றும் பொருளாளர் பிரேம், இவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த கோர் குரூப் என்று சொல்லுகின்ற இவர்களோடு இன்னும் 2 பேர், திருமதி ஆஷா நமக்கு அனைத்து துப்புரவு பணிகளையும் உடனுக்குடனடியாக செய்கின்ற தயாராக இருக்கின்ற திருமதி ஆஷா மற்றும் திருவாளர் சாம்சன், இவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக நம்முடைய மரியாயின் சேனை அனைத்து நல்ல உள்ளங்கள், வெண்சந்தை பால் சபை நல்ல உள்ளங்கள், அன்பியங்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதிலும் குறிப்பாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு பல வகையிலே உதவி செய்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நன்றிகள். சிறப்பாக இந்த கல்லறை கட்டும் பணியிலே நமக்கு பேருதவியாக இருந்து வழி நடத்தியவர்கள், இந்த ஆலயத்தை புதுப்பித்து இவ்வளவு அழகுற செப்பனிட்டு இதை நமக்கு முன்னதாக தொடங்கி வைத்த நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை விக்டர் என்பராஜ் அவர்களுக்கு நம்முடைய தனிப்பட்ட நன்றிகளும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அவர் அழைத்துடனே இங்கு வந்திருந்து நம்மோடு அவர்கள் இருக்கின்றால் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து இயேசுபாலன், திருவாளர் இயேசுபாலன் நம்முடைய துணைத் தலைவர், தன்னுடைய பணத்தை மட்டுமல்ல தன்னுடைய நேரம் முழுமை நேற்று இரவு 3-4 மணி வரை இரவு அந்த சுற்றி இருக்கின்ற அந்த கிரில் அவர்களை சென்னையிலிருந்து வரவழைத்து அதை இருந்து செய்துவிட்டு தான் அவர் சென்றிருக்கின்றார்கள். கூடவே இருந்து அனைத்தையும் கவனித்து கொண்டு அவருக்கு சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக அனைவரும் சேர்ந்து நாம் இறுதியாக கைத்தட்டுவோம். இந்த கல்லுக்கு நமக்கு உபயோகம் செய்த பாருங்கள், நம்முடைய பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவர் கே முனியன், அவர் DKM டைல்ஸ் ஒர்க் இங்கே நம்முடைய சேத்துப்பட்டியில் வைத்திருக்கின்றார். அவரிடம் தான் நாங்கள் அந்த கழிவறைக்கு டைல்ஸ் வாங்கினோம், ஆனால் எங்களுக்கு தெரியாது அவர் தான் என்று. இன்றைக்கு அவர் சொன்னார், நான் தான் அந்த டைல்ஸ் கடையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி 15,000 ரூபாய் அவர் நமக்கு இதற்காக வழங்கியிருக்கின்றார். அவருக்கு சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து நம்முடைய ஏஎச்எம் திருவாளர் மரியதாஸ் அவருடைய மருமகன் ஜெகதீஷ், மகள் இவாஞ்சலின் ஃப்ளோரிடா அவர்களும் இதற்கு நன்கொடை வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து இவர்களோடு உழைத்த திருவாலை இருதயம் மனிதநேய குழுக்கள் அனைவரும், அவருடைய தலைவர் இருதயம் மற்றும் அவரோடு இருந்து பணிபுரிகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக நம்முடைய வேதியர்கள், திருவாளர் ஜோசப், திருவாளர் வெற்றி, இவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நம்முடைய ஆலய பணியாளர்கள் ராணி மற்றும் வெண்ணிலா, இவர்கள் அனைத்தையும் சுத்தமாக செய்து நமக்கு இறுதி வரையில் இருந்தவுடன் உழைத்தவர்கள், அவர்களுக்கும் நன்றிகள். குறிப்பாக இந்த பீடத்தை இவ்வளவு அழகாக அலங்காரம் செய்த அருள் சகோதரி ஈவா, அவர்களுக்கு நம்முடைய தனிப்பட்ட நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதற்கு நமக்கு வார வாரம் நமக்கு பூக்களை வழங்குகின்ற திருவாளர் சங்கர் நம்முடைய சேத்துப்பட்டிலே பூக்கடை வைத்திருக்கின்றார். வார வாரம் நமக்கு இந்த பூக்களெல்லாம் அவர்தான் தாராளமாக வழங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு சிறப்பான நம்முடைய நன்றிகள். அவருடைய குடும்பத்திலே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம். பீடச் சிறுவர்கள், அவர்களுக்கும் நன்றிகள். திருவாளர் வின்சென்ட் ஜார்ஜ் சென்னையில் இருக்கின்றவர், வேதியராக பணிபுரியும் நம்முடைய சேத்துப்பட்டை சார்ந்தவர். அவர் நமக்கு எது எது தேவையோ அனைத்தையும் உடனடியாக செய்து கொண்டு வந்து தருகின்றவர். அன்னையினுடைய நவநாள் ஜபத்தை பிரிண்ட் நமக்கு இன்று காலை எடுத்துக்கொண்டு கொடுத்தவர். நாளை தினம் அவருடைய பிறந்த நாள். எனவே அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தில் சொல்லி நாம் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விண்ணி நமக்கு பிரிண்ட் செய்து கொடுக்கின்ற அவருக்கும் இந்த கார்டை நமக்கு நேற்று இரவிலே விரைவாக அடித்து கொடுத்த விண்ணி அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். குறிப்பாக நம்முடைய கொயர் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அதிலும் குறிப்பாக இவை அனைத்தையும் நமக்கு தொலைக்காட்சி வழியாக, மாத தொலைக்காட்சி வழியாக நம்முடைய மறை மாவட்டத்தில் செயல்படுகின்ற அருள் தந்தை டேனியல் சர்மா, அவரோடு வந்திருக்கின்ற திருவாளர் பின்டோ, இவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். அது லைவாக நமக்கு அதை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இவையெல்லாம் ரெக்கார்டாக நமக்கு கொடுக்கப்படும். எனவே அவர்களுக்கு நம்முடைய தனிப்பட்ட நன்றிகளும் வாழ்த்துக்களும். நம்மோடு பணிபுரிகின்ற நம்முடைய
சமையலில் இருக்கின்ற நிர்மலா மற்றும் வேளாங்கண்ணி நமக்கு அனைத்து தந்தையர்களுக்கும் அருட்சர்களும் உணவை தயாரித்து அவர்களுக்கும் லெவி மற்றும் நம்முடைய அனைத்து வாட்ச்மேன் அவர் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இவை அனைத்திற்கும் மேலாக அந்தரியாஸ், அவன் பெயர் மறந்துட்டு அந்தரியாஸ் அவர் நன்றிகள். தொடர்ந்து நம்முடைய வளாகத்திலே ஸ்டாலில் ஒர்க் பண்ணுற அக்சி மற்றும் ஜெனி இவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து சகாயம் மற்றும் சமாதானம் இவர்கள் நமக்கு பின்புலமாக பணிபுரிகின்றார்கள். குறிப்பாக நம்முடைய இந்த 1000வது சிறுவுள்ள மாணவர்களை அழைத்து கொண்டு வந்து அனைத்தையும் துப்புரவு செய்து அனைவரையும் ஒழுங்குபடி நமக்கு செய்து கொடுத்திருக்கிற தம்பி தாமஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு இந்த ஆலயத்தை பராமரித்து பாதுகாக்கின்ற திருவாளர் மரிய செல்வம் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். இந்த ஆலயத்திற்கான ஆலோசனை தருகின்ற ஆசிரியர் பிரான்சிஸ் மற்றும் அனைத்து பெரியவர்கள் அவர்களுக்கும் நன்றிகள். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னோடு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்து செயல்படுகின்ற என்னுடைய பாசமிகு தந்தையர்கள் ஜெயக்குமார் மற்றும் அனிஷ் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளும் வாழ்த்துக்களும். காரணம், எந்த விதத்திலும் சொடை போகாமல் எல்லா விதத்திலும் என்னோடு இருந்து அவர்கள் தாங்கி பிடிக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். அவரோடு இணைந்து நம்முடைய சகோதரர் அஸ்வின் அவர்தான் இவை அனைத்தையும் நமக்கு இரவோடிரவாக ஆந்திராவுக்கு சென்று கல்லை வாங்கி கொண்டு வந்து அந்த கல்லிலே பெயர்களை பதித்து இரவோடிரவாக நேற்று இரவு எடுத்து கொண்டு வந்து அனைத்தையும் நாங்கள் தியானத்துக்கு போகின்ற பொழுது அனைத்தையும் செய்து முடித்தவர்கள். எனவே இப்பொழுது நாம் அனைவருக்கும் கைகளை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்ளும். இறைவன் நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பார். அன்றுக்குரியவர்களே, ஒரு கை தட்டினால் ஓசை எழும்பாது. நான் மட்டும் இதை செய்யலாம், நான் பின்புறமாக தான் பணி செய்கிறேன். இத்தனை பேரும் இதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள், பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அர்ப்பணமாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர் அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து இன்னும் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் இன்றைக்கு சொல்லுகின்றேன். தந்தை தாராசுடைய பரிந்து பேசலும் எனக்கு அதிகமாக என்னோடு என் வாழ்க்கையில் முழுமையாக பங்கெடுத்து என் வாழ்க்கையிலே முழுமையாக ஆட்கொண்டிருக்கின்ற தூய லூர்து அன்னையின் பரிந்துரையாலும் வழிகாட்டுதலும் பல அதிசயங்கள் அற்புதம் நடைபெறும். இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் தந்தை தாராஸ் அருளாளர் பட்டத்திற்கு அவர்கள் உயர்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறுதி ஆசிரியருக்காக தலைவனை மன்றாடுவோம். திருப்பலி முடிந்த பிறகு தந்தையர்கள் அங்கு சென்று விதமாக அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். பிறகு மறைக்கோட்டு தந்தையர் தனியாக எடுத்துக்கொள்வார், மண்ணின் மைதல் தனியாக எடுத்து இதெல்லாம் ரெக்கார்டு தனியாக எடுத்துக்கொள்வார்கள். அதற்கடுத்து அருள் சகோதரிகள் அனைவரும் எடுத்துக்கொள்வார்கள். பிறகு வின்சென்ட் பால் சபையினர், பிறகு நம்முடைய பங்கு பேரவை தனித்தனியாக, மரியாயன் சேனை அவர்கள் தனியாக எடுத்துக்கொள்வார்கள். பிறகு பீடச்சிறுவர்கள், வேதியர்கள், நம்முடைய பாடல் குழுவினர், இப்படியாக நீங்கள் தனித்தனியாக வந்து இந்த கல்லறையின் முன்னால் நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சண்டையிடாமல் அதற்காக நாம் முட்டிக்கொள்ளாமல் ஒருவராக பொறுமையாக இருந்து நாம் இதை எடுத்துக்கொள்ளும். மீண்டுமாக உங்கள் ஒருவருக்கும் இறைவன் ஆசி நிறைவாக தங்குவதாக. இனி இந்த சேத்துப்பட்டு மண் நிச்சயமாக எல்லா நிலையிலும் உயரும், இது வளரும், இது வாழும் என்ற நம்பிக்கையோடு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்பானவர்களே, நன்றி சொல்லி சொல்லி உங்கள் பங்கு தந்தை பேரறிஞர் திரு ஜான் ராபர்ட் சோர்ந்தே போய்விட்டார். அந்த அளவுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். அவருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாநிலத்தில் மிஷினரி பணியை செய்து மறைந்து போனவர்கள் ஏராளம். மக்கள் மறந்து போனார்கள்.
ஆனால் தாராஸ் அடிகளை மட்டும் இந்த சேத்துப்பட்டு மக்கள் 100 ஆண்டுக்கு பின்னாலும் அவரை மறக்காமல் தொடர்ந்து அவரை புனிதராக ஆக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நான் மறைமாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். கரவொலி எழுப்பி உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்கிறேன். தாராஸ் அடிகளாரை புனிதர் பட்டம் வாங்குவதற்காக பலர் முனைந்திருக்கிறார்கள். பேரருள் திரு மரிய ஜோசப் முதற்கொண்டு. ஆனால் இடையில் நிறுத்தப்பட்ட இந்த பணியை நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவர்கள் உறுதியான மனதுடன் தொடங்கி இருக்கிறார். அவருடைய அந்த கனவை நனவாக்குவதற்காக அதை சிறமேற்கொண்டு பணிகளை இப்பொழுது தொடங்கி இருக்கிறார். தாராஸ் அடிகளாரனுடைய இறை ஊழியர் அருளாளர் புனிதர் பட்டத்திற்கான தொடக்க விழா தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளை எல்லாம் முழுமையாக ஒருங்கிணைத்து நடத்தி செல்லும் உங்கள் அன்புக்கு உரிய பங்கு தந்தை பேரருள் திரு ஜான் ராபர்ட் அடிகளாருக்கு உறக்க நாம் கரவொலி எழுப்பி அவருக்கு நாம் நன்றியும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். இவரோடு உடன் உழைக்கின்ற ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்கள், இதற்கெல்லாம் வித்தாக இருந்து இந்த மரம் முளைக்க செய்த விக்டர் இன்பராஜ் அவர்கள், இன்னும் அவரோடு சேர்ந்து உழைக்கிற அனைவருக்கும், இறுதியாக அனைவருக்கும் நாம் அவர்களுக்கு இறைவனுடைய அருளாசீர் பெற்று இந்த பணியில் வெற்றி அடைய செய்ய கரவொலி எழுப்பி அனைவருக்கும் நாம் நன்றி கூறுவோம். எழுந்து நிற்போம். அன்பிற்குரியவர்களே, இவை அனைத்தையும் நமக்கு தொடக்கமாக உற்சாகப்படுத்தி ஆரம்பித்து வைத்து 2 நாட்கள் இங்கேயே தங்கி இவையெல்லாம் நமக்கு செய்து கொடுத்தவர் நம்முடைய பாசத்திற்குரிய என்னுடைய நம்பிக்கைக்குரிய பேரர் தந்தை ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்கள்தான் இதை தொடங்கி வைத்தார்கள். இதை செய்வோம் என்று சொல்லி, எனவே அவருக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்கள் அனைவர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயர் அமைக்கின்ற குழுவிலே அவரும் முதன்மையாக இருப்பார். ஒரு 5 குழுவை ஆயர் ஏற்படுத்த போகிற இதற்கான தொடர் பயணத்திற்காக. எனவே அதில் அவர்கள் முதன்மையாக இருந்து நமக்கு உதவி செய்வார். எனவே அவருடைய அனைத்து உதவிகளுக்கும் இன்றைக்கு எவ்வளவு அருமையாக அனைத்தையும் நமக்கு விளக்கி ஒரு பயணமாகவே அழைத்து சென்ற அதற்காகவும் நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமடியாராகிய அருட்பணியாளர் ஜான் பிரான்சிஸ் மரிய தாராஸின் ஆன்மாவுக்காக உம்மை வேண்டுகின்றோம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர் அவர் விண்ணகம் ஆட்சியில் பங்கு பெறவும் அவருக்கு புனிதர் பட்டம் தொடங்குகிற இந்த முயற்சிகளை நீர் முழுமையாக்கவும் அருள்வீராக. அதனால் உமது திருப்பெயருக்கு உண்மையுடன் ஊழியம் புரிந்த அவர் விண்ணகத்தில் அவை வெளிப்படுத்தும் உண்மையால் ஊட்டம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தாராஸ் அடிகளாரை போல வாழ்ந்து அனைவருக்கும் வாழ்வு தர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இந்த நாளுக்காகவே இந்த புதிய மைக்குகளை வாங்கி நமக்கு இன்றைக்கு பொருத்தி கொடுத்திருக்கின்றவர்கள் எஸ்கே சவுண்ட் சகோதரர்கள். அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துகளும். இத்தனை மைக்குகளை இன்றைக்கு தான் அவர்கள் அதை இனாகுரேட் பண்ணுறாங்க. எனவே அவர்களுக்கு தனிப்பட்ட நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. இறுதி பாடல் குருக்கள் முதலில் சென்று நாம் அதை புகைப்படம் எடுத்துக்கொள்ளும். பிறகு ஒவ்வொருவராக ஒரு குழுவாக வாருங்கள். அம்மா கனிவை கொடுப்பவளே, பரிந்து பேசுபவளே,